வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்கே ட்ரூத் ஜோன். காதல் சின்னம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது தாஜ்மஹால் தான். ஷாஜஹான் தன் ஆசை காதலியும் அன்பு மனைவியுமான மும்தாஜ் அவங்களோட ஞாபகமா அவங்களுக்கு கட்டப்பட்ட கல்லறை தான் தாஜ்மஹால்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேலும் இது உலகத்தோட சிறப்புமிக்க கட்டிடக்கலையா இன்னைக்கு வரைக்குமே பார்க்கப்படுது. அதனாலதான் உலகத்தோட 7வது அதிசயமா இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. பொதுவா பழங்கால கட்டிடங்கள்ல பல சிறப்பு மிக்க விஷயங்கள் வச்சிருந்தாலும் அதே சமயம் பல மர்மங்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கும். அதுல தாஜ்மஹாலின் ஒரு விதிவிலக்கு கிடையாது. தாஜ்மஹால் ஒரு கல்லறையா பார்க்கப்படுற அதே சமயம் அது ஒரு சிவன் கோயில்னு அப்படின்னு சில பேரால நம்பப்படுது. தாஜ்மஹால் பின்னாடி இருக்கிற கதவு வழியா அந்த கோவிலோட வழி இருக்கணும்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப அந்த கதவு அங்க இல்ல. நம்ம இந்தியா கவர்மெண்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு செங்கல் சுவரால மூடிட்டாங்க. அப்படி எதை மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அரசாங்கம்? உண்மையாவே தாஜ்மஹால் கீழே சிவன் கோயில் இருக்கா? தாஜ்மஹால் மும்தாஸோடைய கல்லறைன்னு தெரியும். ஆனா அதுக்காக மும்தாஸோடைய உடல் 3 வாட்டி புதைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வெள்ளை கல்லறை கட்டப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த கருப்பான சோக கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தாஜ்மஹாலை எப்படி கட்டியிருப்பாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கும் ரகசியங்களும் கட்டுக்கதைகளும் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த எல்லா மர்மமான கேள்விகளுக்கான விடையத்தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக உங்கள் கண்களை திறந்து விடுங்கள். நான் உங்கள் எஸ்கே, இது ட்ரூத் ஜோன். தி வேர்ல்ட் இஸ் மிஸ்டரீஸ். கதையோட துவக்கம். ஜஹாங்கீர் அப்படி என்கிற முகலாய் பேரரசருக்கு மொத்தம் 4 மகன்கள். அதுல 3வது மகன்தான் ஷாஜஹான். அந்த காலகட்டத்திலே முகலாய அரசு இந்தியாலே நல்ல செல்வ செழிப்பாவே இருந்து வந்துச்சு. ஜஹாங்கீருக்கு அப்புறம் முகலாய் ஆட்சி யாருக்கு அப்படின்னு பிரச்சனை வந்தப்போ எல்லா திறமையும் பெற்றெடுத்த ஷாஜஹான் தன்னுடைய உடன் பிறந்த 3 பேரையும் கொன்னுட்டு ஆட்சியை பிடிக்கிறாரு. அதுவும் ரொம்பவே சின்ன வயசுல. அரசரா இருக்கும்போது மும்தாஸை பார்க்குறாரு. பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லே அவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சி போயிடுது. 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனாலும் 5 வருஷம் கழிச்சு தான் மேரேஜ் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் 2 திருமணம் செஞ்சிருக்காரு. மும்தாஸ் அவருக்கு 3வது மனைவி. ரீசன் என்னன்னா, முகலாய மன்னர்கள்லே ஷாஜஹான் மிகப்பெரிய மன்னரா பேசப்பட்டிருக்காரு. இந்தியாவிலேயே அதிகமான படைபலமும் பணபலமும் இருக்கிற மன்னரா இருந்திருக்காரு. ஸோ அரசியல் ரீதியா வேற நாட்டோட சண்டை வந்தா ஆட்சிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு போர் செய்யற நாட்டோட இளவரசியை கல்யாணம் பண்ணி சமாதானமா சண்டையை முடிச்சுக்கு வரான். இப்படி பல மேரேஜ் பண்ணியிருந்தாலும் மும்தாஜ் மேலதான் அவருக்கு அதிகமான லவ்வே இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கும் 14 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 14வது குழந்தை பிறக்கும் போதுதான் பிரசவ வலியில மும்தாஸ் இறந்து போறாங்க. இது கேட்க கொஞ்சம் வியர்டா இருக்கலாம், பட் அந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இந்த 14வது குழந்தை பிறக்கும் போது மும்தாஜ் ஆக்ராலே இல்லை. ஷாஜஹான் ஒரு போருக்காக போன இடம் மத்திய பிரதேசத்துல இருக்கிற புர்ஹான்பூர். அங்கதான் அவங்க இறந்தும் போறாங்க. அங்கேயே அவங்கள புதைக்கவும் செய்யறாங்க. தன்னுடைய ஆசை மனைவி இழந்த ஷாஜஹான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். எல்லாத்தையும் இழந்து சோகப்பட்டு பல மாதங்கள் தனிமையிலே கழிக்கிறார். அந்த சமயம்தான் தன் மனைவிக்காக ஒரு மிகப்பெரிய மாளிகையை ஆக்ரால கட்டணும்னு அவருக்கு தோணுது. ஆக்ரால இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் புதைக்கப்பட்டிருந்த மும்தாஸோட உடலை ஒரு தங்க பெட்டியில வச்சு மறுபடியும் ஆக்ராக்கே கொண்டு வராரு ஷாஜஹான். ஆக்ரால தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்படுற வரைக்கும் மும்தாஜோடைய உடல் தாஜ்மஹால் பக்கத்திலே புதைக்கப்படுது. தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் 22 வருஷம் கழிச்சு தோண்டி எடுத்த மும்தாஸோட உடலை தாஜ்மஹாலுக்கு நடுவுலே வச்சு புதைக்கப்படுது. சும்மா இந்த தாஜ்மஹாலை கட்டணும்னு ஷாஜஹான் நினைக்கலங்க. அது அவரோட மனைவி மேல இருக்கிற அன்பை காலம் முழுக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அது காலம் கடந்து வாழணும்னு நினைச்சுதான் இதை அவர் கட்டுறாரு. அப்படி அவர் நினைச்சதுனாலதான் இந்த மாதிரி கட்டிடக்கலை வேற எங்கேயுமே கட்டப்படக்கூடாதுன்னு
22 வருஷம் இந்த கட்டிடக்கலையில ஈடுபட்ட எல்லா இன்ஜினியர்ஸோட கையையும் வெட்டி எடுக்கிறாரு ஷாஜஹான். சுமார் 20,000 வேலையாட்களை வச்சு பல செல்வங்களை செலவு பண்ணி முக்கியமா ரெட் சாண்ட்ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி தான் இதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மேல கட்டிடத்துக்கு மார்பிள் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ராஜஸ்தான்ல இருந்து 400 கிலோமீட்டர் 1000 யானைகள் வச்சு மார்பிள்ஸ் கொண்டு வந்து பல விலை மதிப்பற்ற கற்களை வச்சு டிசைன் பண்ணி கட்டி முடிக்கிறாங்க. கடைசியா 1654 தாஜ்மஹால் முழுமையா கட்டி முடிக்கப்படுது. ஆனா தாஜ்மஹால் கட்டுற பணியிலேயே ஷாஜஹான் தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் செலவு பண்ணதுனால நாட்டை அவரால் சரியா கவனிக்க முடியல. இத கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய மகன் அவுரங்கசீப் வலுக்கட்டாயமா ஷாஜஹானை சிறையில் அடிச்சு நாட்டோடைய ஆட்சி பொறுப்பையும் தன் வசப்படுத்துறாரு. ஷாஜஹான் சிறையில் அடைப்பட்டிருந்தாலும் ஒரு சின்ன ஜன்னல் வழியா தினமும் தாஜ்மஹாலை பார்த்தபடியா தன்னுடைய இறுதி காலத்தை கழிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இன்னொரு சோகமான ஒரே விஷயம் என்னன்னா, வயதானனால ஷாஜஹான் தாஜ்மஹாலை சரியா பார்க்கவே முடியல. அவரோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போயிடுது. தன்னோட காதலிக்காக அவர் பார்த்து கட்டின தாஜ்மஹாலையே கடைசி காலத்துல அவராலே கண் குளிர பார்க்க முடியல. இதுக்கப்புறம் தன்னுடைய 70வது வயசுல ஷாஜஹான் இறந்து போறாரு. கடைசியா அவரோட கல்லறைய அவரோட மனைவி பக்கத்திலேயே அமைக்கப்படுது. தாஜ்மஹாலுக்கு இப்படி ஒரு சோகமான எண்டிங் இருந்தாலும் காலப்போக்கில் இது மாறி மாறி இன்னைக்கு தேதிக்கு உலகத்தோட மிகப்பெரிய காதல் சின்னமா தாஜ்மஹால் இருக்குது. பட் இந்த இடத்துல தான் ஒரு கான்ஸ்பிரசியே ரைஸ் ஆகுது. தாஜ்மஹால் அது ஒரு காதல் சின்னம் கிடையாது, அது ஒரு கல்லறையும் கிடையாது, அது ஒரு சிவன் கோயில். பழங்காலத்துல ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருந்ததாகவும் அதுக்கு மேலதான் தாஜ்மஹால் கட்டப்பட்டதாகவும் ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேர் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1974 அமெரிக்காவை சேர்ந்த மார்வின் மில்ஸ், இவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர். அவர் தாஜ்மஹாலுக்கு விசிட் பண்ணப்போ ஒரு போட்டோகிராஃபர் எடுக்கிறாரு. அது ஒரு தாஜ்மஹால் பின்னாடி இருக்கிற பேஸ்மெண்ட் போட்டோ. அதுல ஒரு கதவை நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியும். அந்த கதவு பூட்டி இருந்ததால அதுக்குள்ளார அவர் போகல. ஆனா அந்த கதவோட ஒரு சின்ன பீஸை எடுத்துட்டு போய் அதை டெஸ்ட் பண்றாரு. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த மரத்துண்டு கிட்டத்தட்ட தாஜ்மஹால் கட்டப்பட்டதுக்கு 250 வருடம் பழமையானது. அந்த மரக்கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு. அதனாலதான் இதை பத்தின டீட்டெயில்ஸ் மீடியால வெளியே வந்த பிறகு கவர்மெண்ட் அதை மூடி வச்சிடுறாங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான புக்கை ரிஃபர் பண்ணி ஆகணும். அதுதான் பட்ஷாநாமா, தி புக் ஆஃப் எம்பரர்ஸ். இதுல குறிப்பா ஷாஜஹானை பத்தின பல குறிப்புகள் இருக்கு. இதுல ராணியான மும்தாஸுடைய ஞாபகமா தாஜ்மஹால் கட்டணும்னு ஷாஜஹான் எடுத்த முடிவை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாஜ்மஹால் சுத்தி இருக்கிற பில்டிங் ஆல்ரெடி ஆக்ரால இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. மேலும் காலியா இருந்த இடத்துல ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டலன்னு ராஜா ஜெய்சிங்க்கு சொந்தமான ஒரு மாளிகை அங்க இருந்துச்சுன்னு, அதுக்கு மேலதான் தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கணும்னு இந்த புக்கு சொல்லுது. இது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. ஏன்னா அவரோட ஆட்சியில எத்தனையோ இடங்கள் இருக்கிறப்போ யமுனை ஆத்துக்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு பில்டிங்கை வாங்கி அதுக்கு மேல ஏன் இவர் தாஜ்மஹாலை கட்டணும்? அதுவும் அவரோட மொத்த சொத்தையும் செலவு பண்ணி இதை செஞ்சிருக்காரு. அண்ட் ரீசன்ட் பீரியட்ல தாஜ்மஹாலை பத்தி வந்த கிளைம்ஸ், தாஜ்மஹால் கீழே ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்கு, தாஜ்மஹால் ஒரு முகலாய கட்டிடமே கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில், அதுக்கு மேலதான் தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்குன்னு இப்படி வந்த கிளைம்ஸ் எல்லாமே ஒரு ஃபேக்கான கிளைம்ஸ் தான். அது மட்டும் இல்லாம ரீசன்ட் பீரியட்ல தாஜ்மஹாலோடைய பேஸ்மெண்ட்டை ஏன் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கீங்க, அதை திறந்து காட்டுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல ஒரு வழக்கையும் தொடர்ந்து இருந்தாங்க. இதுக்கு பதில் சொல்ற விதமா ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தாஜ்மஹாலோடைய பேஸ்மெண்ட்லேயே ரீஸ்டோரேஷன், அதாவது புனரமைக்கும் பணியில ஈடுபட்டு இருக்கும் போது அவங்க எடுத்த போட்டோகிராஃப் எல்லாத்தையுமே ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ரிஃபர் பண்ணி பார்க்கும்போது பேஸ்மெண்ட்ல ஒரு எம்டியான மிகப்பெரிய ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்குது. அங்க சிவன் கோயில் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் கிடையாது. எல்லா கான்ஸ்பிரசிஸ், எல்லா கிளைம்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு தேதிக்கு தாஜ்மஹால் அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவரும் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய காதல் சின்னம். கடைசியா இங்க ஜெயிச்சது ஷாஜஹான் தான். அவருடைய ஒரே குறிக்கோள்
பல டிகேல்ஸ், பல நூற்றாண்டுகள் கடந்தும் அவருடைய காதலை இந்த உலகம் பேசணும், இன்னைக்கும் பேசப்பட்டு வருது. இத பத்தி சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, இங்குள்ள சலவை கல் துன்று ஒன்றை புளிய முடியுமானால் அதிலிருந்து கூட அந்த அரசனின் காதலும் சோகமும் சொட்டும். இதன் உளில் உள்ள அழகி வேலைப்பாட்டின் கற்க வேண்டுமானால் ஒவ்வொரு சதுரடிக்கும் 6 மாதமாவது தேவைப்படும். தாஜ்மஹால் எந்த காரணத்துக்கு வேணும்னாலும் கட்டப்பட்டிருக்கட்டும், ஆனா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட ஒரு முக்கியமான ஐகானா தாஜ்மஹால் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற இந்த உலக அதிசயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் ஜோன்ல பதிவிடுங்க. இறுதியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி புது புது டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் ஜோன்ல சொல்லுங்க. இனி பார்த்த வீடியோக்கும் இனி தொடர்ந்து வர வீடியோவையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்டான, என்டர்டெயின்மெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் SK. இது ட்ரூத் ஜோன். நன்றி.